முல்ல பாத்துமா பர்சலு இந்த காசு. மாப்பிள, மருது பாண்டிய பத்தி உனக்கு தெரியாது. இந்த ஊர்ல யாருகிட்டையும் கை நீட்டி காசு வாங்க மாட்டான். நான் வர்ற மருது. சரிங்க. பகல்லாம் பரிசல் ஓட்டுறாங்க, ராத்திரி எல்லாம் காவு காக்குறாங்க, கூலியும் வாங்க மாட்டேங்கிறான். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான்? அதுக்கு பதிலா வீட்டுக்கு ஒரு நாளைக்கு முரசோறு போடுவாங்க. அதான் வழக்கம். ஏன் மருது பாண்டி, இன்னைக்கு ஏன் வீட்டு முறை சோறு வச்சிருக்கேன், வந்து சாப்பிட்டு போ. நெல்லு சோறு நல்லா சாப்பிடு. சரி நீ போ, நான் சாப்பிட்டுக்கிறேன். அவரைக்காய் குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லு. சரியாத்தா, சோத்தையும் கொடுத்துட்டு நின்னு பாத்துக்கிட்டு இருந்தா எனக்கு வகுத்து வலி வராது. நீ போ, நான் சாப்பிட்டுக்கிறேன். லட்சுமி, நான் தான் எங்க அண்ணன்கிட்ட சொல்லிடுவேன். எதுக்காக வந்த? விலங்கு அவுத்து விடத்தாமா. மறுபடியும் கட்டி வைப்பியா? மாட்டேன். அப்ப நானே எங்க அண்ணன்கிட்ட சொல்ல மாட்டேன். இங்க ஒருத்துக்கு ஏதோ கொண்டு வந்தியா? எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். மூஞ்சி கழுவிட்டு வந்து அப்புறமா சாப்பிடலாம். கொலுசு மாட்டினது இருக்கட்டும், கையில இந்த வாட்சிங்கடா. அது அடகு வச்சுட்டியா? அது வந்து விட்டே போட்டியா? கொலுசுக்கு இப்ப என்னன்னா அவசரம்? உன் கையில வாட்சலாம நீ என்ன பண்ணுவ? எனக்கு எதுக்குமா வாட்சலாம்? காலைல நீ நெளிப்பி விட்டா 6 மணி, இட்லி சுட்டு போட்டா 8 மணி, பாவுபட வந்தா 10 மணி, சாப்பிட விட்டா 1 மணி. நான் என்ன திங்கிறதுக்கா வாட்ச் வேணும்னு கேட்டேன்? நீ தெருவுல நடக்கும் போது 10 பேர் ஒன்ன பார்த்து மணி என்னன்னு கேட்கணும். அதை விட்டு நீ போய் மத்தவங்க கிட்ட மணி என்னன்னு கேட்டா அதை இந்த தங்கச்சி மனசு தாங்குமா? அதனால உன் கையில வாட்ச் கட்டுற வரைக்கும் எனக்கு இந்த கொலுசு வேண்டாம். வா போலாம். ஐயோ மெதுவாமா, வா பாத்து. மெதுவாமா லட்சுமி, பாத்து பாத்து. ஐ தண்ணி தண்ணிதான். ஈ கட்டு பாக்கலாம். மெதுவாமா. சீக்கிரம் கொடு. ஐ இந்த உனக்கு வேணாலும் வயிற்றுல இருக்க பாப்பாக்காவது சாப்பிடுமா? ஐ வயிற்றுல பாப்பா இருக்கா? பாப்பா பாட்டு சாப்பிடுறா. இதோ பாருமா, இப்ப நீ சாப்பிடுறியா இல்ல அண்ணன் சாப்பிடுமா? நீ தின்னுக்கோ. தின்னு. ஐயோ ஐயோ
ஜல்லிக்கட்டு காளையை வளர்க்கறதா இருந்தா ஒழுங்கா கட்டி போட்டு வள, இல்ல உடையடிச்சு உழவு மாட்டோட பூட்டிடுவேன். இந்த ஊர்ல பாதி பேருக்கு பெரிய மனுஷங்கன்னு தான் பேரு. காஞ்ச மாடு கம்புல விழுந்த மாதிரி அலையறானுங்க. கம்புல மாடு விழுந்ததோ இல்லையோ, மடியில காசு விழுந்தது இல்ல, முதல்ல அதை என்னவோ என்றா மாதிரியாவா இருக்குது, அல்றா மாதிரி இருக்குது. எனக்கு 8 முழத்துல 2 சரியா வச்சு. அம்மனி எனக்கு ஜிலு ஜிலுன்னு 2 சிலுக்கு சட்டை. அம்மணி எனக்கு எம்ஜிஆர் படம் போட்ட பனியன் வேணும். கால் கடுக்க ஆனது நானு, எல்லாம் உங்களுக்கேவா? தாயி நீ பொட்ட புள்ள, கண்ணடிச்சா காஞ்சிபுரம் பட்டு வரும், சிரிச்சா சின்னால பட்டியே வரும். நான் சிரிச்சா எல்லாம் பயப்படுறாங்களே. அதான் ஊரறிஞ்ச விஷயமாச்சே, மத்ததெல்லாம் காலையில பேசிக்கலாம். வாய பொத்திக்கிட்டு படுங்க. அது எப்படி காசு பட்டையா புண்ணாக்கு. அம்மா அம்மா அம்மா. மாமா, சித்தப்பா, ஐயோ ஐயோ கல்லு, ஐயோ மாமா, என் தலையில கல்ல வச்சுட்டு போயிட்டாங்களே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், நான் மோசம் போயிட்டேனே. எல்லாத்தையும் ஏமா இந்த கத்துற? இந்த ஊர்ல கேட்க நாதியே இல்லையா, இங்க கேட்பாரே இல்லையா, எல்லாத்தையும் சுட்டிட்டு போயிட்டாங்களே. ஐயோ 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 ஐயா, பாத்தீங்களா ஐயா? பார்க்கவே இல்லையே. இப்ப பாருங்க ஐயா, என் கைய பாருங்க, என் காலை பாருங்க, என் கழுத்தை பாருங்க, எல்லாமே போச்சு. அட நிறுத்தமா, எல்லாமே போச்சு எல்லாமே போச்சுன்னு கூப்பாடு போறியே, என்ன போச்சு, எங்க போச்சு, எனக்கு தெரியாம எப்ப போச்சு? இந்த பக்கம் வாங்க. என்னமா காணாம போச்சு? கால்ல இருந்த சலங்கையும் போச்சு, கையில இருந்த வளையலும் போச்சு, காதுல கழுத்துல மூக்குல இருந்தது எல்லாத்தையும் கட்டிட்டு போயிட்டாருங்களே. அம்மா பட்டி மௌராசனுங்களே, எல்லா படத்தையும் அள்ளிட்டு போயிட்டாருங்களே. இத பாரு கண்ணு, மருந்து இந்த ஊர்ல கால வச்சதுல இருந்து ஒரு வீட்ல ஒரு துரும்பு கூட போனதில்ல, தெரிஞ்சுக்க. ஐயோ இப்ப போயிடுச்சே, இப்ப போயிடுச்சே. வருது, ஊருக்குள்ள வேற யாராவது வந்தாங்களா? ஊருக்குள்ள யாரும் வரலீங்க. ஆனா இந்த புள்ள கூட வந்தவங்க தான் அம்மனிக்கு உடம்பு சரியில்லை மருந்து வாங்கணும்னு கருக்கல்லே அக்கறைக்கு போனாங்க. போயிட்டானுங்களா? ஐயோ அவனுக்குதா, அந்த பாவி பசங்கதா என்ன கட்ட துணியோட விட்டுட்டு எல்லாத்தையும் உருவிக்கிட்டு போயிட்டானுங்களே. நல்ல வேளை இதையும் உருவா விட்டாங்களே. உள்ளுக்குள்ளேயே திருடனை வச்சுட்டு ஊரை கூட்டிட்டியே, இப்ப என்ன பண்ணலாம்? என்ன செய்யறது? அக்கறையில கொண்டு போய் விட்டு அடுத்த ஒரு 10 போட்டோம். வேணாயா, எனக்கு அக்கறையும் வேணாம் இக்கறையும் வேணாம். நான் ஆத்துலயே குளத்துல விழுந்து செத்து போறேன். என் விதி போல ஆகட்டும். இவ்வளவு கேவலப்பட்டதுக்கு அப்புறம் நான் வாழணுமா? இதை விட கேவலப்பட்டெல்லாம் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நாட்டாம உங்க வீட்டு பிரச்சனையை விடுங்க. ஏன் இந்த ஊர்ல சோத்துக்கு என்ன பஞ்சமா என்ன? ஏற்கனவே ஒரு பைத்தியம் கோவில சுத்திட்டு இருக்கு, அத மாதிரி இதுவும் சுத்திட்டு இருந்துட்டு போட்டோம். என் பொஞ்சாதி செத்து 1 வருஷம் ஆச்சு. என் கையாலேயே எல்லா வேலையும் செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் வீட்டு கூட்டு போறேன், ஒத்தாசியா இருக்கட்டும், வேணா கூலி போட்டு கொடுத்துறேன். யோ, பஞ்சாயத்துக்கு பொதுவா வந்த பொண்ண ஆள் ஆளுக்கு அவன் வீட்டுக்குட்டா என்ன அர்த்தம்? அப்ப உன் வீட்டு கூப்பிடுறியா? நிறுத்தியா? கணக்கு ஆத்தங்கரையில ஒரு குடிசையை போட்டுக்க. நீ யாரு வீட்டுல மாவாட்டணுமோ ஆட்டிக்க, நீ யாரு வீட்டுல அம்மி அரைக்கணுமோ அரைச்சிக்க, நீ யாரு வீட்டுல நெல்லு குத்தணுமோ குத்திக்க. உனக்கே நான் தர்றேன், இஷ்டம் போல எடுத்து நிரப்பிக்க. ஐயா, அதெல்லாம் நீங்க சொல்லவே வேண்டாயா. நீங்க அப்படியே நின்னா போதும், ஆட வேண்டாம் அசைய வேண்டாம், எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேயா. ஆனா ஆனா குடிசைய நான் எப்படியா போடுறது? குடிசை போட நான் குழி தோன்றேன், நான் கம்பு பண்றேன், நான் கூரையை மேய்ச்சிடுறேன், நான் விளக்கு மாத்த எடுத்து வாசல பெருக்கி விடுறேன்னு சொல்றேன். நான் பதறிட்டேன், நான் பழகிட்டேன். நாட்டாமையா இப்ப நான் என்ன செய்யணும்? வருது, இந்த பொண்ணுக்கு ஆத்தங்கரை பக்கத்துல குடிசை போட்டு தர வேண்டியது உன் பொறுப்பு. பஞ்சாயத்து என்ன சொல்லுதோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். சரி, மருது கணக்குக்கு குடிசை போட்டு கொடுக்கட்டும். நீங்க எல்லாம் வாங்க, நம்ம ஊரு பள்ளிக்கூடம் ஒழுகுதான், அதுக்கு ஓலை போடுற விஷயமா பேசுவோமா? பள்ளிக்கூடத்துக்கு ஓலை கட்டணுமா? வேற வேலையே இல்ல. யோ, அசலூர் காரிடாரே, அடுத்த மாசம் போயிடுவாளே, அசால்ட்டுக்கு சாட்டா மேய்ச்சிடாத. ஒரு சொட்டு தண்ணி கூட ஒழுக கூடாது. இது 8 ஊர் பஞ்சாயத்து கட்டல, தெரிஞ்சுக்க. பரவாயில்லையா, உன் கம்பு ஊருக்கு அவளுக்கும் உதவுது, கூரை மேயறதுக்கும் உதவுது. அது எப்படியா? அது எந்த தொழில் செஞ்சாலும் சுத்தமா செய்யற, துடுப்பு போடுறதுனாலும் சுத்தமா போடுற, தடுக்க மேயறதுனாலும் சுத்தமா மேயற. கைவசம் வேற ஏதாவது தொழில் வச்சிருக்கியா? அதாயா இந்த கொத்தனார் வேலை, இந்த நெசவு வேலை, அதையா கலர் கலரா துணியெல்லாம் நெய்வாங்களே, என்ன தெரியாதா? சரி அதை விடு, இந்த ஜன்னல், இந்த கதவு இதெல்லாம் செய்வாங்களே, தெரியுமா? இல்லையா, வீடு கதவு செய்யணும்ல, அதான் கேட்டேன். கதவு ஏன் செய்யணும்? நானே கொண்டு வந்துட்டேன். மாட்டின உடனே
தாப்பா போட வேண்டியதுதான் பாக்கி. கதவை நீங்க ஏன் கொண்டு வந்தீங்க? குடிசைதானே கட்டி கொடுக்க சொன்னேன், அதுக்கு கதவு போட்டு கொடுக்க சொல்லலையே, அதனாலதான் கதவோட வந்தேன். எந்த கதவை? எங்க வீட்டு பாத்ரூம் கதவை பேத்து கொண்டு வந்துட்டேன். ஐயோ, அப்ப உங்க சம்சாரம் என்ன அவ பண்ணுவாங்க? கிடக்குறா, கோணியை கட்டி குளிக்க ஆரம்பிச்சிருவா. நீ அப்படியா தழுக்கும் குளுக்குமா இருக்க, நீ குளிக்கும் போது எவனாவது பாத்துட்டான்னா அதனாலதான் கொண்டு வந்தேன். எங்க வைக்க? என் தலையில வைங்க. தலையில வைக்கிறதுக்கு தானே பூவா கதவுமா? ஐயா வேலையை முடிச்சியா? ஓலைய போட்டியா? ம். நீங்க போங்க, எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம். எங்க வைக்க? எங்க ஐயோ, வைக்க? இல்லையா? கதவை எங்க வைக்க? குடிசை போட்டு என்னையா பிரயோஜனம்? பண்ட மாத்திரம் வேண்டாமா? அடுப்பு இல்லாம புகையுமான்னு கேக்குறேன். வெறுமன அடுப்பு இருந்து என்னையா பிரயோஜனம்? அரிசி பருப்பு காய்கறி இதெல்லாம் வேணாமா? ஆமா ஆமா. என்னங்கய்யா, எல்லா சாமானையும் எடுத்துக்கிட்டு ஊரை விட்டா காலி பண்ணி போறீங்களா? அம்மனி ஊரு விட்டு ஊர் வந்த சின்ன பொண்ணு, கன்னி பொண்ணு, அவன் தானே ஒத்தாசியா இருக்கணும். நீயா? ஏயா அரிசி வாங்கி என்ன அடுப்பு வாங்கி என்ன? வாக்கி ருசியா சாப்பிடணும்னா என்ன வேணும்? வாய் வேணும், நாக்கு வேணும். அதான் இல்ல, மசாலா வேணும், அரைக்க அம்மி வேணும். தெரியுதா? அம்மி அரைக்கணும் கனகு. ஐயா, கும்மிருவேன் கும்மி. ஆ? அம்மி அரைக்கணுமா? அம்மி. ஏயா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு நாளா இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க காய்கறி வாங்கி கொடுத்து கணக்கு பண்ணிடலான்னு பாத்தீங்களா? நான் கதவையே பேத்திட்டு வந்திருக்கேன். ஐயா, அம்மி அரைக்கணும் கனகு. அடா, 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 அடா. இந்த அம்மா பெட்டி ஜனங்களுக்கு என்ன இழகன மனசு. இதெல்லாம் எனக்கா? எனக்கேவா? ஆனா ஒரு சின்ன விஷயம். தாராளமா கேளு. இதெல்லாம் அவங்க பொண்டாட்டி கையில கொடுக்க சொல்லுங்க, நான் அப்ப வாங்கிக்கிறேன். பொண்டாட்டியா? கொக்கு நாரே காடே சாமியோ. கொக்கு நாரே காடே சாமியோ. ஏ மாடசாமி, கொக்கு நாரே காடே சாமியோ. கொக்கு நாரே காடே சாமியோ. ஏ மாடசாமி. அடே மாடசாமி இல்ல சாமி, இது காடேசாமி. ஏ மாடசாமி. அடே மாடசாமி இல்ல சாமி, இது காடேசாமியோ. சும்மாரி, என் புள்ளைய கூப்பிடுற? புள்ளைக்கு போய் மாடே காடன் பேர் வைக்குது சாமி. எங்களை மாதிரி டீஜென்டா பேர் வைங்க. எங்களுக்கு 2 பிள்ளைங்க, தோ பிரபு, அது கார்த்திக். ஆமா, ரெண்டும் எப்ப பிறந்தது? ரெண்டுமே அக்னி நட்சத்திரத்துல பிறந்தது சாமி. அதான் அனல் இப்படி வீசுது. தள்ளி நில்லு. மூஞ்சே பாரு, இது காடே வாங்காது. சிங்கா நீ கூவு, வா போலாம். கொக்கு நாரே காடே சாமி. கொக்கு நாரே காடே சாமியோ. கொக்கு நாரே காடே சாமி. இல்ல ஏண்டா இப்படி உல்லாசமா பறந்து தெரியுற பறவைகளை இப்படி சுட்டு கொள்றீங்களே, இது உங்களுக்கு பாவமா இல்ல? எது பாவம்? நாங்க கொக்கு சுடுது, குருவி சுடுது, காடை சுடுது. உங்க ஆளுங்கோ காந்தியே சுட்டீங்கோ, இந்திரா காந்தியே சுட்டீங்கோ, இப்படி தினமும் சுட்டுக்கிட்டே இருக்கீங்கோ. மார்னிங் ஈவினிங் பேப்பரை ஓபன் செஞ்சு பார்த்தாக்கா, அங்க ஷூட்டிங், இங்க ஷூட்டிங், அங்க ஃபயரிங், இங்க ஃபயரிங், கிட்னாப்பிங், ஹைஜாக்கிங். நாளே ரொம்ப கெட்டு போச்சு சாமி. அடேங்கப்பா, ஏண்டா என்ன ஈவினிங் மார்னிங் ஷூட்டிங் ஃபயரிங்? உன் பொண்டாட்டிக்கெல்லாம் எப்படி இங்கிலீஷ் தெரியுது? நம்ம பொம்பளை மகாபலிபுரத்து மேலே பிறந்தது. அங்கே ஜெர்மன்காரங்க வந்தாங்க, ஜெர்மன் கத்துக்கிச்சு. ரஷ்யாக்காரங்க வந்தாங்க, ரஷ்யா கத்துக்கிச்சு. அமெரிக்காக்காரங்க வந்தாங்க, இங்கிலீஷ் கத்துக்கிச்சு. அடி சக்க, இத்தனை பாசை தெரியுமா? அப்போ உன் பொண்டாட்டி ஐநா சபைக்கு அனுப்பலாம் போல் இருக்க. ஐநா சபைக்கு போவாது, எங்க தாத்தா கோச்சுக்கும். அது போகட்டும், காடே வாங்க சாமி, காடே வாங்கலாம். நான் சுத்த சைவமாச்சே. அதுக்காக சாமி இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். காடே சாமி, காடே சாமி. என்னதான் அரிச்சு ஆக்கி கொட்டினாலும் சோத்துல கல்லு இருக்கு நெல் இருக்கு நொட்டு சொல்றேல. இப்ப போடா. கதவை சாத்திட்டு வந்து புடைக்கிறேனே. ஏன்? யாராவது பார்த்தாங்கன்னா ஊர்ல உள்ள பெரிய மனுஷனுக்கு இந்த நிலைமையான்னு அசிங்கமா நினைப்பாங்க. ஊர்ல இருக்கிற எல்லா பெரிய மனுஷங்களுக்கும் இந்த நிலைமைதான். நீ போடா. ஐயோ, இது என்ன அநியாயம்? ஐயோ, அரிசி படுக்க வச்சிட்டியே. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் கூட மாட ஒத்தாசை எடுத்துக்க மாட்டேன். இப்போ ஒண்ணு கெட்டு போகல. இந்த முறம் நீ என்ன பார்த்து போட, நான் உன்னை பார்த்து படைக்கிறேன். இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத கனகு, நீ கம்மன் இரு. நீ போடா. ஏங்கா, நான் அரிசி பிடிச்சு தந்தா எனக்கு ஒரு 5 ஆளா அரிசி தர மாட்டியா நீ? 5 ஆளாக்கு என்ன, மூட்டையே எடுத்துக்க. ஐயோ, ஐயோ, புளி வேற உடைக்க வச்சிட்டியா? இது என்ன, சேலையே துவைக்கிறேன். எனக்கு பேரு நாட்டாம. இது பாருக்கா, இனிமே எந்த வேலையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. மிஞ்சி போற என்ன கொடுக்க போற? ஒரு 5 ஆளா அரிசி, இவ்வளோண்டு புளி கொடுக்க போற. எது? 5 ஆளா அரிசி இவ்வளோண்டு புளியா? அதெல்லாம் தர மாட்டேன். எல்லாத்தையும் புடைச்சு போட்டினா போனா போகுதுன்னு ஒரு ஆளா அரிசியும் ஒத்த புளிதார. போக்கா, நீ ரொம்ப சுருக்கு போய் இருக்க முடியல. அதனாலதான் உனக்கு ஒத்த புளியோட நின்னு போச்சு. நான் என்னத்த பண்ணட்டும்? இந்த மனுஷன் கெட்டிக்காரத்தனா அப்படித்தே. என்ன பத்தி ஊர்ல கேட்டு பாரு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஊர்ல கேட்டது இருக்கட்டும், போய் வட்டி பணத்தை வசூல் பண்ணிட்டு வா. இல்ல, நானும் கனவும் இப்படியே உட்கார்ந்து அரிசி புடைச்சு கொடுத்துட்டு போறோமே. உடைச்சது இருக்கட்டும், போ நீ. புளிய உடைச்சு கொடுத்துட்டு போறேன். இல்லையா? நீ போகல, கூட பார்க்க மாட்டேன், அடிச்சு போடுவேன்.
இங்கே இரு, நான் போய் இன்னைக்கு பஞ்சாயத்து இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். நாட்டாமையா இந்த வர மருதபாண்டி அரிசி போட்டேன். ஆமா, இந்த ஊர்ல மருதுபாண்டின்னு பெருசா மறுவாடு வச்சிருக்காங்களே, அவன் என்ன இந்த ஊர்லயே பிறந்தவனா இல்ல ஆகாசத்துல இருந்து குதிச்சவனா? அவனும் உன்ன மாதிரி அனாதையா தான் இங்க வந்தான். ஆனா அவன் வர்றதுக்கு முன்னால இந்த ஊர் ஆத்துல ஆம்பளை பொம்பளை யாரு பரிசுல போனாலும் பணமா தான் திரும்பி வந்தாங்க. ஏன் ஆத்துல முதல்ல இருந்துகிட்டு ஆளுங்களை கொள்ளுதுன்னு பரிசல் ஓட்டினவனுங்கள பயந்து ஓடிட்டானுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மருதுபாண்டி வந்துதான் துணிச்சலா பரிசலே போட்டான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஆத்துக்குள்ள இருந்தது முதல்ல இல்ல அடுத்த ஊரு திருடனுக்குன்னு. நகை நட்டுக்கு ஆசைப்பட்டு ஆத்துக்குள்ளேயே கொலை பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. மருதுதான் அந்த கொலைகார பசங்களை அடிச்சு தூக்கி இங்க கொண்டு வந்து நிறுத்திச்சு. அதுக்கப்புறம் மருதுபாண்டி கையில இந்த ஊரை ஒப்படைச்சிட்டு நாங்கெல்லாம் பயம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேற ஒண்ணு சாமியா, எந்த ஊர்லயும் கிடைக்காத பச்சை இங்க கிடைச்சது, அதான் பறிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா சாமி, இந்த இலைய தலையில தேய்ச்சா உச்சந்தலையில இருக்க சூடு உள்ளங்காலுக்கு இறங்கிடும் சாமி. பைத்தியத்துக்கு 10 நாள் தேய்ச்சா சரியா போடும் சாமி. இந்த இலை அபூர்வமானதுங்கோ, வேற எங்கேயும் கிடைக்காதுங்கோ சாமி. சரி சரி, முழுசா அறிஞ்சு மொட்டை வைக்கிறாதீங்க, இடத்த காலி பண்ணுங்க. சரிங்கோ, பாசிங்க. ஐயோ, மண்ணெல்லாம் திக்க கூடாதுமா. ஏதாவது சொன்னா எங்க அண்ணன் சொல்லிருவேன். இத பாருமா, உன்ன மாதிரி கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க இதத்தான் சாப்பிடணும். நல்லா இருக்கு. என்னது இது? மாங்காமா? மாங்காக்காரி எங்க அன்னைக்கு ஒண்ணு சொல்ல மாட்டேன். எனக்கு நிறைய தருவல்ல. நீ திங்கிறதுக்கு என்ன வேணாலும் தர. என் வீட்டுக்கு வந்துறியா? அங்க வந்தா கட்டி போட மாட்டிய. அந்த கம்புக்காரன் வந்தா கட்டி போட்டுறான். ஐயோ அழாத, அந்த கம்புக்காரன் வரதுக்குள்ள ஓடி போயிடுவோம். வா வா, போல வா. என்ன கொஞ்சரு? வா வா, பாப்பா காட்டு. வா. லட்சுமி, 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 லட்சுமி. அட, என்ன பாக்க என் வீடு தேடி வந்துட்டியா? இது லட்சுமி சங்கிலி தானே? ஆட்டு சங்கிலி மாட்டு சங்கிலின்னு சொல்ற மாதிரி லட்சுமி சங்கிலின்னு பேரை வச்சிட்டியா? ஆமா, இது லட்சுமி சங்கிலி தான். அவன் உள்ளதா இருக்கான். ஏன் அவளை கோயில்ல இருந்து கூட்டு வந்த? ஏயா, ஒரு அனாதைக்கு இன்னொரு அனாதை தான் துணையா இருக்க முடியும். அதுல வேற இது பைத்தியம். மசக்கியா இருக்கிறது கூட தெரியாம மண்ணிய சாமிலையும் தின்னுட்டு அலையுது. அப்படியே விட்டா வயித்துல இருக்கிற புள்ளைக்கெல்லாம் ஆபத்தாயிரும். என்னமோ என் மனசு கேட்கல, அதான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன்.
வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி நேரத்துலதான் நாக்கு ருசியா சாப்பிடணும்னு தோணும். அதனாலதான் எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம்னு 7 வகை கட்டுச்சோறு ஆக்கி வச்சிருக்கேன். சாப்பிடுமா? யார் பெத்த பொண்ணோ? கடவுளா பார்த்துதான் இந்த நேரத்துல தங்கச்சி இவகிட்ட சேர்த்திருக்கான். என்னைய மலைச்சு போய் நின்னுட்ட? நீயும் வந்து நனாது பிள்ளைக்கு 4 வளையல் போடு. வளையல் போட்டு அப்படியே இந்த மாவை புடிச்சு திஷ்டி சுத்திட்டீனா காத்து கருப்பட்டாம கண்ணு கழகா லட்சணமா கொண்டு பிறக்கும். என்னைய அப்படியே பாத்துட்டு இருக்க? இந்த வளையல போடு. பிறந்து விட்டு முறையா போட போறியா, பூந்து விட்டு முறையா போட போறியா? நான் பிறந்து விட்டு முறையாவே போறேன். அடி செக்க. அப்ப அண்ணன் முறை, அண்ணன் முறைக்கு நான் போடுறேன். என்ன புடி போடு. போட்டது போதும். இந்த மாவை புள்ளையார் பிடிச்சு திஷ்டி சுத்தி போடு. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, கோழி கண்ணு, கொள்ளி கண்ணு எல்லாம் போயிடணும். இங்க கூட இங்க கூட. யோ, உனக்கு ஆயுசு கெட்டியா இருக்கியா? கூட பிறந்த தங்கச்சி ஒண்ணு இருக்கணுமே. நான் சொல்லல, உன் ரேகை சொல்லுது. இத பார், மாவுல பதிஞ்சிருக்கு. ஐயோ, நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? வேற என்ன, உடம்பு பூரா நகைய போட்டுக்கிட்டு நீ பாட்டுக்கு ஒத்தையடி பாதையில தனியா போறியம்மா. அந்த நகையெல்லாம் கழட்டி என்கிட்ட கொடுத்துருமா. இந்த நகையெல்லாம் இல்லாம போனா என் புருஷன் என்ன வீட்டுல சேர்த்துக்க மாட்டாரு. என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க. அடி போடி கழுத, அவன் சேர்த்து காட்டி போறான். நான் ஒண்ணு வச்சுக்கிறேன். நம்ம 3 பேரும் வச்சுக்கலாம் சொல்றா. இப்படி எல்லாம் பேசுறீங்க, நான் மருது பாண்டிய கூப்பிடுவேன். மருது பாண்டி, மருது பாண்டி. ஐயோ, என்ன விடு.
இந்நேரத்துல ஏன் தனியா வந்த? வலையப்பட்டியில இருக்கிற எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஒரு பொண்ணு அர்த்தராத்திரில தன்னந்தனியா இவ்வளவு நகையை போட்டுக்கிட்டு வரலாமா? என் கல்யாணத்துக்கு போட்ட நகையில 10 பவுன் நகை கம்மியா இருந்துச்சு. அது விடியறதுக்குள்ள வாங்கிட்டு வரலன்னா என்ன வச்சு வாழ மாட்டேன்னு என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு. அதனாலதான் இந்நேரத்துல போய் இந்த நகைங்களை வாங்கிட்டு வந்தேன். அதுக்குள்ள இந்த பாவி பசங்க. நடா. இந்தா இந்த விளக்க எடுத்துட்டு போ. போற வழியில மருது பாண்டி லைட் கொடுத்திருக்கான், மருது பாண்டி லைட் கொடுத்திருக்கான்னு சத்தம் போட்டுக்கிட்டு போ. நீ வீடு போய் சேர்ற வரைக்கும் ஒரு பையன் உன்கிட்ட வர மாட்டான். இந்த விளக்கு நாளைக்கு உன் புருஷன்கிட்ட கொடுத்து விடு. நான் போயிட்டு வரேன். வருது ராத்திரி என் பொண்டாட்டி தனியா வந்தப்போ ரவுடி கிட்ட இருந்து காப்பாத்தி விலை கொடுத்து விட்டியான். நேத்து உன் பொண்டாட்டியோட மானம் போயிருந்தா நீ வச்சிருக்க மீசிக்கும் கட்டியிருக்க வேட்டிக்கு அர்த்தம் இல்லாம போயிருக்கும். ஒரு பொண்ணு அவன் புருஷ வீட்டுக்கு வரும்போது சீதனமா கொண்டு வர்றது நகை நட்டு பண்டம் பாத்திரம் மட்டும் இல்ல, அவ கற்பையை சேர்த்துதான். அதை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு புருஷனோட கடமை. அதை புரிஞ்சுக்கோ. தண்ணி குடிச்ச வெறியில தடமாறி போயிட்டேன், மன்னிச்சிரு மருது. நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல, உன் பொண்டாட்டி கிட்ட. வா. தப்பிச்சுடுச்சு. என்ன உங்க ஊர்லயே ஆளுங்கதான் இழிச்சவாய், பறவைங்க எல்லாம் ரொம்ப உஷாரு. எத்தனை வாட்டி சுட்டாலும் தப்பிச்சிருச்சு. உனக்கு சுட தெரியலன்னு சொல்லு. கொண்டாத்து பாக்கிய. ஏ சிங்கி அம்லா ஓடியாங்கோ ஓடியாங்கோ. என்ன சிங்கா? ஏ பொம்பளை தோசையை சுடும், இட்லி சுடும். இந்த பொண்ணு பறக்கிற பறவை சுட்டுடுச்சு. ஏய் சத்தியமா நீ இந்த ஊர்ல யார் நீ சொல்லு. ஏய் குறி தப்பாம பறவை சுடுற. நீ பட்டாளத்து மேல இருக்கணும் இல்ல போலீஸ் மேல இருக்கணும். என்ன முழிக்கிற? இல்ல நம்ம சாதியில பிறந்து இருக்கணும். ஆறு சொல்லு. இல்ல நானும் உங்க ஜாதி பொண்ணுதான். ஏய் நம்ம ஜாதியா இருந்துட்டு டீசென்ட்டா மணி கினி போட்டுக்காம அசிங்கமா பொடவே சுத்திட்டு இருக்கே. தோல்லே ஒரு டால்டா டின்னு இல்ல, நம்மளுக்கு என்ன மறுவாதே? காலத்துல ஒரு பாசியில இந்தா போட்டுக்கோ. ஏய் இந்த டால்டா டின்ன மாட்டிக்கோ மாட்டிக்கோ. ஏய் நம்ம ஜாதி நீ சொல்றது என்ன பாத்துக்கிட்டு இருக்க? போய் முத்த விடு. என்ன சத்தம்? என்ன சாமி? ஊருக்குள்ள குருவி கொக்கு சுடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, ஜாக்கிரதா. சரிங்க சாமி. யாரு? யாரு? மருது பாண்டி லைட் கொடுத்திருக்கான். மருது பாண்டி லைட் கொடுத்திருக்கான். கையில விளக்கு இல்ல, அதுலயும் வெளிச்சமும் இல்ல. யார் நம்புவாங்க? ஐயோ. மருது பாண்டி கம்பு கொடுத்திருக்கான். மருது பாண்டி கம்பு கொடுத்திருக்கான். ஏன் போய் சொல்ற? இது மருது பாண்டி கம்பு இல்ல. இல்ல பாதி கம்பு என்கிட்ட கொடுத்துட்டு மீதி அவர் வச்சிருக்காரு. மருது பாண்டி எப்ப பார்த்த? இப்பதான் பார்த்தேன். நீ கம்பு எடுத்துட்டு போயிட்டாரு. நான் பக்கத்து காட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாரு. யாராவது திருட்டு பசங்க வந்தா சத்தம் போட்டு கூப்பிடு. அப்பா நீதானா? நான் யாரோ நினைச்சு பயந்துட்டேயா. இந்நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல தனியா குடிசையில படுத்துக்க பயமா இருந்தது. அதனாலதான் பயம் இல்லாத இடமா தேடி வந்தேன். பயம் இல்லாத இடம்னா? அதான் மருது பாண்டி இருக்கிற இடம் தான். இங்க என்ன சாயிர? ஏன் நீ மட்டும் சாஞ்சுக்கலையா? இன்னைக்கு காவல் மாந்தோப்புலதான். நேத்து அடிபட்டு போன பசங்க திரும்பி வந்தாலும் வருவானுங்க. ஆமாமா வந்தாலும் வருவானுங்க. அதனால நானும் இங்கேயே பயம் இல்லாம படுத்துட்டு காலையில போறேன். இங்கேயே வா. ஏன் பயமா இருக்கா? கொஞ்சம் என்ன இதெல்லாம்? 1001 படம் பாத்தியா? அதுல இப்படிதான் எம்ஜிஆர் ஜெயலலிதா கையில ஒரு கத்திய கொடுத்து இத பத்திரமா வச்சுக்கோ, உன் கற்புக்கு ஆபத்து வந்தா இதை பயன்படுத்திக்கோன்னு சொல்வாரு. இப்போ உன் கற்புக்கு இந்த கம்பு தான் பாதுகாப்பு. என்ன எனக்கு தூக்கம் வருதுப்பா.
என்னையா கால்கள் பட்டுருச்சா? இது ஆடு பழகின காலியா, அடங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். கம்பு இருக்குல்ல, தைரியமா படியா. என்ன இது இவ்வளவு பெரிய தழும்பு? மச்சமா இல்லையே, என்னமோ தீப்பட்ட காயம் மாதிரி இருக்க. ஐயோ, எங்கடா அவன் தியாகராஜ? எனக்கு தெரியாது. சொல்றா. மாணிக்கம் என்ன விட்டுடு. மாணிக்கம் என்ன ஒண்ணும் பண்ணிடாத. மறுபடியும் வருவேன். தியாகராஜன் கிடைக்கிற வரைக்கும் அவனை விட மாட்டேன். ஏமாத்துறா. வேணாம். ஓ லட்சுமி, லட்சுமி, லட்சுமி. லட்சுமி, லட்சுமி நில்லு. லட்சுமி நில்லுமா. லட்சுமி பேரு நீ மாங்காய் கொண்டு வந்தியா? மாங்காய் தானே அங்க வச்சிருக்கேன். என்ன ஏமாத்துற. ஐயோ லட்சுமி, என்னமா பண்ற? ஐயோ வேண்டாம். ஐயோ என்ன காரியம் பண்ற? லட்சுமி வா. யாரு? யாரது? சொல்லு. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? யார் நீ? நான் தான் கனகு. நீங்க வராதையா? நான் துணை இல்லாம இருக்கேன். அந்த பைத்தியக்கார பொண்ணு அவ துணியெல்லாம் ஆத்துல விட்டுட்டா. அதனால என் துணியை அவளை கட்டி அமிச்சிட்டேன். நான் இருந்த பிறகு வீட்டுக்கு போய்க்கிறேன். நீங்க வராதையா? இந்தா, இந்த போர்வையை போத்திட்டு இப்பவே வீட்டுக்கு போ. இது வாங்கிக்கோ. அந்த சமயத்துல குடுக்கறதுக்கு வேற துணி இல்ல, அதான் போர்வையை கொடுத்தேன். இந்தா, சேலையை கட்டிட்டு போர்வையை கொடு. இல்ல இல்ல, இது நான் இதையே கட்டிக்கிறேனே. இப்படியே வெளில போனா நீ குதிக்கிற குதிக்கு சரிப்பட்டு வராது. இந்தா. சரி, நான் சேலையை கட்டிட்டு போர்வையை தரேன். அது வரைக்கும் இங்கே இரு. யோ, எட்டிக்கிட்டி பாத்துறாத. யோ, பாக்கல, அப்படியே திரும்பி நில்லு. இத வந்துடுற. இந்தா உன் போர்வை. யோ 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 நில்லியா? யோ நில்லியானா? என் கட்டென்ன, என் சீரென்ன, என் நிறம் என்ன நல்லா பார்த்து சொல்லிட்டு போயா? யோ நில்லியானா? இந்த பாருல, ஏதோ ஆபத்துக்கு உதவி அந்த பொண்ணு மானத்தை காப்பாத்துறேன்னா சேலை வாங்கி கொடுத்தேன். இந்த கட்டு சீரு பொம்பளை சமாச்சாரம்லாம் நமக்கு ஆகாது. உன் நினைப்ப மாத்திக்க. ஆஹா